ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வாரமும் ஞாயிறு மாலையிலே உங்கள் வீடுகளில் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை துதித்து பாடவும், அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணவும், உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் தந்த கிருபைகளுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான். To go to the presence of God, to go and worship in God's presence is a great thing. அது ஒரு பெரிய காரியம். கர்த்தர் நமக்கு அந்த வாய்ப்பையும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே என்னோடு கூட பேசுங்க. நான் பாட போகிற பாடல், நாங்கள் பாட போகிற பாடல், நாங்கள் தியானிக்க போகிற வேத வசனம் எல்லாவற்றிலும் உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசனம் எங்களை கூட இருந்து நடத்திட்டோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுங்கள் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போமா? கண்களை மூடி நாம் செபிப்போம். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே தண்ணீரில்லா நீலம் போல உம்மை பார்க்கிறேன். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே பிரசன்னம் ஓடி வருகிறே. ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் ஓடி வருகிறே. வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறேன். தேவனே தேவனே என் தேவா, உம்மை நான் நோக்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல உம்மை பார்க்கிறேன். தேவனே தேவனே என் தேவா, உம்மை நான் நோக்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். ஆண்டவரே, தண்ணீர் இல்லாத நிலம் எப்படி உம்மை நோக்கி பார்க்கிறதோ, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்வது போல உம்முடைய பிரசனத்திற்கு நாங்கள் ஆவலாய் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபத்தில் தரித்திருக்கிற, இதை பார்க்கிற ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஆண்டவரே, டெலிகாஸ்ட் ரீடெலிகாஸ்ட்டை பார்க்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக. ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருப்பதாக. ஆண்டவரே, இந்த ஆராதனையின் வாயிலாக அநேகர் தொடப்பட கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தலைமைத்துவத்தை பற்றி, லீடர்ஷிப் பற்றி படிக்கவிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட உங்களுடைய கிருபை கடந்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தெளிந்த புத்தியை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்தி பாட கர்த்தர் கிருபை செய்ங்க. உள்ளத்தை ஊற்றி நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். என்னையும் கிறிஸ்தையும் ஆகாஷையும் உடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் மூலமாய் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாக கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க.
நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் மறுபடியும் நாம் ஒரு புதிய வாரத்தில், புதிய நாளில் நாம் கூடி வருகிறது எத்தனை பெரிய வாக்கியம். கர்த்தர் நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தந்ததற்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சில பாடல்களை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதிடுவோம். சேர்ந்து நாம் பாடுவோமா? கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். நீர் உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். சொல்லுவோமா? ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை சொல்வோம் செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சேர்ந்து சொல்லுமா? அவர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் நித்திய தேவன். நித்திய தேவன் நீரே. நீதி
நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். அவர் நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். சேர்ந்து சொல்லுவோமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை நாங்கள் மகிழ்ந்து தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அவர் மகிமையும் மாட்சிமையும் பொருந்தியவர். அவருக்கு நிகரானவர் இந்த பூமியில யாரும் இல்லை. இன்றைக்கு நாம் தியானிக்க போற வேத வசனத்துல வேற்று மதத்தினர், ஆண்டவரை அறியாதவர்கள் கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்களை பார்த்து மோசேயின் மாமனாகிய யெத்ரோ சொல்வாரு, எல்லா தேவர்களை காட்டிலும் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் பெரியவர் அப்படின்னு சொன்னா, ஒரு வேற்று மதத்தினர், ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரவருக்கு ஆண்டவருடைய சாட்சிகளை கேட்கும் போது அப்படி ஒரு எண்ணம் வருமே என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பை ருசித்து அவருடைய சிலுவையின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு சொல்லணும்? அவரை போல ஒருவர் இல்லை. அவர் பரிசுத்த தேவன். அவரை பணிந்து நாம் தொழ வேண்டும். ஒருவரும் சேராத ஒளியில் அவர் வாசம் செய்கிறவர். அவர் ஒளி நிறைவு, அவர் அருள் நிறைவு. ஒளி நிறைவுனா இஸ் full of light, is full of grace. அவர் அருள் நிறைவு. என்ன அழகா எழுதியிருக்காங்க இந்த பாட்டு. கன மகிமை செலுத்தி நான் தொழுவேன், நல்லவரே வல்லவரே நான் உம்மை தொழுவேன். 2-3 சரணங்களை சேர்ந்து பாடுவோமா? சொல்லுவோமா? ஒருவரும் சேராத ஒளியில், ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். சொல்லுவோமா? பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீ சத்திய தேவன் நீரே, கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம்.
தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, அவர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர் மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. He is almighty God, all powerful God. Jesus. சேர்ந்து பாடுவோமா? சர்வ வல்லவர், என் சொந்தமானார், சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் சொந்தமானார், சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் சொந்தமானார், சாவை வென்றவர், என் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே. சர்வ வல்லவர், என் சொந்தமானார், சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் எஜமானன், சாவை வென்றவர், என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் சொல்வோம் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர், என் சொந்தமானார், சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் எஜமானன், சாவை வென்றவர், என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் தங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாமோ போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் என்னை விட்டு நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் இயேசு போக்கிவிட்டார், என் பயங்கள் எல்லாம் அவர் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர், என் சொந்தமானார், சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் எஜமானன், சாவை வென்றவர், என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் நான் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர், என் சொந்தமானார், சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் எஜமானன், சாவை வென்றவர், என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் அவர் வந்திடுவார். சொல்லுவோமா? என் இயேசுவர் ஜீவிக்கிறார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். சர்வ வல்லவர், என்
சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே. ஓ, இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயமே. ஓ, இது உண்மையே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஹல்லேலூயா! எத்தனை அருமையான இனிமையான ஒரு பாடல் இது. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் எனக்கு ஜீவனாய் மாறினார். அவர் எனக்கு சொந்தக்காரர். யார் அவரு? He is an all powerful, almighty, omniscient, omnipotent God. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அவரால் கூடாத காரியம் இல்லை. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் என்ன செஞ்சாரு? அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். சாவை வென்றவராய் இருக்கிறார். இது பெரிய அதிசயம், இது பெரிய உண்மை. என்னது? அவர் என் எஜமானன். He is the Lord I work for. யாருங்க? என்னை ஆளுகிற, நான் ஆளுகையின் கீழே நான் அவருடைய ஆளுகையின் கீழே நான் இருக்கிறேன் என்று நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷம், சமாதானம் என் உள்ளத்தில் பொங்குகிறது. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். என் வாழ்வின் நோக்கம் எல்லாமே இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என்ன அருமையா பாடியிருக்காரு. ஒரு 2 வாட்டி திரும்பி பாடுவோமா? சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் தங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் அவர் போக்கிவிட்டார். பயங்களெல்லாம் அவர் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் இயேசு, சொல்லுவோமா? பயங்களெல்லாம் இயேசு நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பயங்கள் எல்லாம் அவர் நீக்கிவிட்டார். எத்தனை பேருக்கு அந்த அந்த நம்பிக்கை இருக்கிறது? என் ஆண்டவர் என் பாவத்தை எல்லாம் போக்கி விட்டார். என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற பயம், நிறைய பேருக்கு நிறைய பயம் இருக்கும். சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கும். சில பேருக்கு நான் படித்து முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போவேன்னு பயம் இருக்கும். சில பேருக்கு என் வருமானத்தில் முன்னுக்கு வருவேனா வரமாட்டேனான்னு பயம் இருக்கும். சில பேருக்கு ஹெல்த்தை நினச்சி ஐயோ நான் தேர்வேனா தேர மாட்டேனா, நான் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா, என் குடும்பம் தேருமா தேராதா, என் வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவங்களா ரட்சிக்கப்பட மாட்டாங்களா, என் குடும்பத்தில் இருக்கிற என் பையன் சரியாவானா ஆக மாட்டானா, என் மனைவி சரியாவானா ஆக மாட்டாளா, கணவன் சரியாவானா ஆக மாட்டானா, பல கேள்விகளோடு பயத்தோடு கூட நம்ம இருப்போம். ஆனால் இப்போ இந்த பாடல் சொல்கிறது, ஆண்டவர் நமக்கு சொந்தமாய் நமக்கு எஜமானனாய் மணவாளனாய் மாறும்போது நம்முடைய பாவமெல்லாம் பயங்கள் எல்லாம் போயிருமா. சந்தோஷமும் சமாதானம் நம்முடைய இருதயத்திற்குள் வருமா. சேர்ந்து விசுவாசத்தோடு பாடுவோமா? சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சொல்லுவோம், பாவமெல்லாம் இயேசு, பயங்கள் எல்லாம் இயேசு நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் இயேசு போக்கிவிட்டார். பயங்கள் எல்லாம் இயேசு, பாவமெல்லாம் இயேசு போக்கிவிட்டார். பயங்கள் எல்லாம் இயேசு நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் சொல்வோம், எனது பெயரை எழுதி வைத்தார் என் இயேசு. உங்க பேரை, என் பேரை பரலோகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என் வாழ்வின் நோக்கமெல்லாம், என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வது. சொல்வோம், என் வாழ்வின் நோக்கமெல்லாம்
இயேசுவுக்காய் நான் வாழ்வதுதான் என் வாழ்வின் நோக்கமெல்லாம். இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போமா? ஜீசஸ், அவரை போல ஒருவர் இல்லை. ஜீசஸ், we bless you Father. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கண்களை மூடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. என்னை நடத்துகிற ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமா? ஓ ஜீசஸ், எனக்குள் வாழுகிறேன் ஆண்டவரே. ஓ ஃபாதர், we bless you. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே நல்லவர், நீரே நல்லவர். என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீரே, என்னை ஒவ்வொரு நாளும் கைவிடாமல் பாதுகாக்கிறீரே, என்னை காப்பாற்றுகிறீரே, என் வாழ்க்கையின் ஒளியாய் வருகிறீரே, எனக்கு வழியை காண்பிக்கிறீரே, அழிவு நின்று என்னை பாதுகாத்தீரே. நான் மரித்து போயிருக்க வேண்டும், ஆனால் என்னை கர்த்தர் ஆண்டவரே நீர் இவ்வளவு நாள் உயிரோடு வைத்திருக்கிறீரே. நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? Father, we bless you. ஒளியாய் வந்தீ, வழியை தந்தீ, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீ, வழியை தந்தீ, உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீ, உமக்கு நன்றி ஐயா. சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? அழிவில் நின்று என்னை பாதுகாத்தீ, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசு
ஆறுதல் தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? துயரம் நீக்கி ஆறுதல் தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆறுதல் தந்தி உமக்கு நன்றி ஐயா. அப்பா உமக்கே என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்ப நேசா உமக்கு நன்றி ஐயா. கலக்கம் நீக்கி கண்ணீர் துடைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. எத்தனை பேர் நம்ம கலங்கி நின்றோம், எத்தனை பேர் கண்ணீர் வடித்து நாம் நின்றோம். நம்முடைய கலக்கத்தை நீக்கி நம்முடைய கண்ணீரை துடைத்தாரே, அவருக்கு நன்றி சொல்வோமா? கவலை மாற்றி நீரே, கவலை மாற்றி கரத்தால் அணைத்தி உமக்கு நன்றி ஐயா. என் கவலை மாற்றி கரத்தால் அணைத்தி உமக்கு நன்றி ஐயா. இன்னொரு விஷயம் சொல்லுவோமா? கவலை மாற்றி கரத்தால் அணைத்தி. bless you Lord. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னை நடத்தும் எல்லாரும் வாய்களை திறந்து உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எனக்குள் வாழும் இன்ப நேசா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கலக்கம் நீக்கி துயரம் நீக்கி தேடி வந்து ஒளியாய் வந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கவலையெல்லாம் மாற்றி எங்களை கரத்தால் அணைக்கிறீரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் கண்ணீரை துடைத்து எங்களோடு கூட பயணிக்கிறீரே, கைவிடாதபடி எங்களை நடத்துகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை நாங்கள் ஆராதித்து துதித்து உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்ப நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்ப நேசா உமக்கு நன்றி ஐயா. அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் அப்பா. என் வாழ்க்கையில நீர் இருந்தால் போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறும். நீர் இருந்தால் என் வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஜீசஸ், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா நீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், சொல்லுவோமா? உம்
யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும். Oh Jesus, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தெய்வமே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், oh Jesus, சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே, இயேசுவே நீரே, என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். சொல்லுவோமா? உங்க அன்பிற்கு இணையில்லையே. இன்னொரு விசை சொல்லுவோமா? இயேசுவே நீரே, என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தி. ஆண்டவரே, நான் மரிக்காமல் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு நீர்தான் காரணம். என்னை மீட்க நீர் உம்முடைய உயிரை தந்து என்னை பாதுகாத்து காப்பாற்றி நடத்துகிறீர். ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் நான் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். ஒரு விசுவாச அறிக்கையோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் இந்த மாலை வேளையில நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, I am here to submit myself into your mighty hand. ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்தில் உம்முடைய கரத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் என் ஊழியத்தையும் என்னுடைய இயலாமையும் என்னுடைய கஷ்டத்தையும் என் கடன் பிரச்சனையும் என் குடும்ப பிரச்சனையும் என் பாரத்தையும் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன். ஏன்னா நீர் என் ஆத்தும நேசர். நீர் என்னில் அதிகமாய் அன்பு கூறுகிறீர். என்னை மீட்பதற்காக உம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி உம்முடைய உயிரை தந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறீர். என் வாழ்நாள் முழுவதும் நான் உமக்காக வாழணும்பா. மாலை வேளையில் உமக்கு நான் தருகிறேன். சேர்ந்து சொல்வோம். இயேசுவே நீரே, என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தி. என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக மாத்திரம் வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். சொல்வோம். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம். Jesus, we worship you, Father. போதும் எனக்கு. யெகோவா
நீரே தந்தையாம் தெய்வமே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே, உங்க தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீங்களப்பா, என் கூட இருப்பீர். நிறைய தேவைகள் இருக்குப்பா, தேவையெல்லாம் நீர் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம் ஆண்டவரே, என் கூட இருப்பீர். என்னுடைய எல்லா தேவைகளையும் என் ஆண்டவர் சந்திப்பீர். ரெண்டு கைகளை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் ஜீசஸ் எனக்கு. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. பர்சனல் ஆண்டவர் கூட கனெக்ட் பண்ணி, ஆண்டவரே எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், உம்முடைய சமூகம் மாத்திரம் எனக்கு போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவரே சமூகத்தில் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காய் செபிக்க கடந்து வருகிறோம். ஆண்டவரே தொடர்ச்சியாய் நாங்கள் பல வாரங்கள் இந்த COVID-19க்காக நாங்கள் செபித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், அநேகரை நீங்கள் விடுதலையாக்குகிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் ஆண்டவரே பல நாடுகளில் இது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, ஆனால் பல நாடுகளில் இது கட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை. குறிப்பாக எங்கள் இந்திய தேசம் ஆண்டவரே கட்டுக்குள் கொண்டு வரப்படாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே அதிகமான பாதிப்புக்குள்ளாகிறதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிகிறோம். ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே விழிப்புணர்வு இல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த வியாதியை ஒரு துச்சமாக எண்ணி ஆண்டவரே தெருக்களிலும் வீதிகளிலும் கடைகளிலும் ஆண்டவரே இப்பொழுது சினிமா தியேட்டர்களிலும் ஆண்டவரே அநேகர் வந்து கேளிக்கைகளும் ஆண்டவரே அப்பா விளையாட்டுத்தனமாய் ஆண்டவரே இதை எடுக்கிறத நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோமே. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டுமே. ஆண்டவரே இந்த நோயிலிருந்து சீக்கிரம் ஒரு விடுதலை கடந்து வர வேண்டுமே. ஆண்டவரே நீர் உம்முடைய இரத்தத்தினாலே எங்கள் தேசத்தை சுத்திகரித்து கழுவும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நோயின் தொற்று சீக்கிரத்தில் தணிந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை நாங்கள் நன்றி செலுத்த, ஆண்டவரே இந்த கொரோனா டிசீஸ்லேருந்து எங்களுக்கு விடுதலை தந்த ஆண்டவரை போற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த கொரோனா டிசீஸ்னால ஆண்டவரே நோயாளிகளாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். யெகோவா ஷம்மா நாங்கள் பாடணுமே, எங்கள் கூட இருக்கிறீர். யெகோவா ரஃபா, நீர் சுகம் தரும் தெய்வமே, நீர் சுகம் தரும்படியாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே இந்த COVID-19 ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சியினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எக்கனாமிக் கிரைசிஸில் இருக்கிற எங்கள் நாட்டுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கச்சா எண்ணெயின் விலை மிகவும் குறைந்திருக்கிறது. ஆண்டவரே குளோபல் எக்கானமி பயங்கரமாக கீழே போயிருக்குது. ஆண்டவரே கோல்டு பிரைஸ் பயங்கரமாக ஹைக் ஆகுது. ஆண்டவரே பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் எல்லா இடங்களிலும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே இவைகளிலிருந்து எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படியாய், அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கொரோனா காலகட்டங்களில் கடினமான பகுதிகளில் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல்ஸில், லேப்ஸில் ஆண்டவரே பணிபுரிகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாள் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது ஆண்டவரே லிஃப்ட்டில் ஏறும்பொழுது, இறங்கும்பொழுது, வண்டியில் போகும்பொழுது, வரும்பொழுது ஆண்டவரே இந்த தொற்று கிருமி
கிருமி ஆண்டவரே வீடுகளுக்குள் கடந்து வராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் மூடி பாதுகாக்கும்படியாய் குறிப்பாக எங்கள் சபை ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கிளைம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நோய் தொற்று பரவாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது ஜெபிக்க. குறிப்பாக ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமையில சபைக்கு வருகிற ஆண்டவரே சபையின் மூலமாய் ஆண்டவரே எந்த விதமான தொற்றும் பரவாதபடிக்கு ஆண்டவரே நீர் பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தெய்வீக சுகமளிக்கிற கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே இந்த கிரைசிஸ் டைம்ல ஆண்டவரே எங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த ஆண்டவரே தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு சுத்தமான ஆண்டவரே பிள்ளைய ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை ஆளும்படியாய் தெரிந்தெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஊழல் இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஓட்டுக்கு பணம் தராதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஒரு நேர்மையான ஒரு வாக்கு பதிவு நடைபெற ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிரதம மந்திரியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் முதலமைச்சர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தேசம் எங்கும் ஆண்டவரே அப்பா எல்லா ஜனங்களும் அப்பா உம்மை அறிந்து கொள்கிற ஒரு நிலையில நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா வன்முறைகளையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படியாய் அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் ஆண்டவரே குடும்பங்களுக்கு பாதுகாப்பையும் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எப்பொழுதும் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் பலகீனமாய் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே அப்பா ராகுலுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவனுடைய நிலைமை ஆண்டவரே கொஞ்சம் மோசமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோமே அப்பா. ஆண்டவரே அந்த கண்களில் அந்த தலையில் அந்த தொண்டையில் ஆண்டவரே அப்பா அப்பா எந்தெந்த இடங்களில் பலகீனம் கால்களில் கைகளில் இருக்கிற பலகீனமான பகுதிகளில் உடைய கைகளை வைத்து நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே பிள்ளைக்கு நீ சுகத்தை தரும்படியாய் இந்த நேரத்தில் ஆண்டவரே உடைய தெய்வீக சுகமளிக்கிற கரம் பிள்ளையை தொட்டு சுகப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அதுபோல ஆண்டவரே சகோதர பாண்டியனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வயிற்று பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே மகனுக்கு நீர் சுகத்தை தரும்படியாய் அந்த வழியிலிருந்து விடுதலையை தரும்படியாய் ஆண்டவரே நீர் அவரை காப்பாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இது போல எங்கள் சபையில் இருக்கிற ஆண்டவரே வியாதியஸ்தர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்காய் ஜெபிங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டர்மாக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியமும் சுகமும் பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அவர்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்தியாவில் ஆண்டவரே நியூ லைஃப் எவாஞ்சலிக்கல் சர்ச்சுடைய பில்டிங் ப்ராஜெக்ட் நடக்க ஆரம்பிக்க இருக்கிறது ஆண்டவரே அப்பா. அந்த ப்ராஜெக்டில் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்து தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் அந்த ஆலயத்தை கட்டி பெரிய அநேக ஜன கூட்டங்களை உமக்கென்று நாங்கள் ஆதாயப்படுத்த கர்த்தங்களை ஆண்டவரே நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதனுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்க கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் நாங்கள் ஆலயத்தை கட்டி முடிக்க ஆண்டவரே அதற்குள்ள பிளானிங்ஸ் எல்லாவற்றையும் நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இப்பொழுதும் உடைய வேத வசனத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தங்களோடு கூட பேசும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை தைக்கிட்டோம்ப்பா ஆண்டவரே அப்பா. உடைந்த பாண்டமாய் உடைக்கப்பட்ட பாத்திரமாய் உடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறேன் ஆண்டவரே. பரம குயவனே எங்களை வணங்கப்பா. உமக்கென்று சாட்சியாய் நாங்கள் வாழ ஆண்டவரே உமக்கென்று பயன் பெறுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் எங்களை வணங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை இந்த மாலை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய இருதயங்களில் இடைப்படும்படியாய் ஆவி ஆத்மா சரீரத்தை சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போமா? கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஃபாதர். தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில்
தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமாய், எங்களை நிறைக்க வேண்டுமாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களும் செவிகளும் விருத்த சேதனம் செய்யப்படும்படியாய் உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் தருகிறோம் அப்பா. உம்முடைய மகிமை எங்கள் எல்லாரையும் மூட வேண்டுமே. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்கள் செவிகள் கூர்மையாய், எங்கள் இருதயம் ரிசப்டிவாய் இருக்கிறதற்கு கர்த்தர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்காக இன்றைக்கு எதை வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே 14 வாரங்கள் நாம் தொடர்ச்சியாக ஒரே ஒரு சப்ஜெக்டை ஒரு தலைப்பிலே படித்து கொண்டு வருகிறோம். 14 வீக்ஸ் முடிந்து விட்டது. இன்றைக்கு 15வது வாரத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். முதன்முறையாக இதை பார்க்கிறவர்களுக்காக நான் சொல்கிறேன். we are studying from the book of Exodus. யாத்திராகம புஸ்தகத்திலிருந்து நாம் படிக்கிறோம். என்னது யாத்திராகம புஸ்தகத்தில்? அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை வாக்குத்தத்தம் செய்த அந்த கானான் தேசத்திற்கு நேராய் கர்த்தர் வழி நடத்துகிறார். மிகுந்த கஷ்டத்தில், போராட்டங்களில், கண்ணீரில், அடிமைத்தனத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறிய சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் செங்கடலிலே மூழ்கடித்து வனாந்திர பாதை வழியாய் அவர்களை கானான் தேசத்திற்கு, அதாவது வாக்குத்தத்தம் செய்த தேசத்திற்கு நடத்தி கொண்டு போகிறார். A journey from slavery to the promised land, to glory. glory சொன்னா மகிமை. அப்ப இந்த பயணமாகப்பட்டது நான் தொடர்ச்சியாய் சொல்லிக் கொண்டு வருவது, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து வெளியே வருகிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம் நம்முடைய பாவ கட்டுகளிலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு செங்கடலின் ஞான ஸ்நானத்தின் வழியாய் புதிய உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசித்து வனாந்திர பாதையாகிய இவ்வுலக வாழ்க்கையை நாம் கடந்து நமக்கென்று வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கிற பரம கானானுக்குள்ள போகிற அதற்கு ஒப்பாக இந்த வனாந்திர யாத்திரையின் பயணம் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார், இந்த காரியங்கள் அனைத்தும்
திருஷ்டாந்தங்களாக, எக்ஸாம்பிள்ஸாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இதை படிக்கிற இன்றைக்கு இருக்கிற திருச்சபை எச்சரிக்கை படும்படியாகவும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, ஆண்டவர் அவர்களோடு இடைப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. எனக்கு அருமையான தேவ ஜனமே, 15வது வாரத்திற்குள்ளே நாம் கடந்து வரும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொடர்ச்சியாய் பல தருணங்களிலே பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு நேரிடுகிற பல சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நமக்கு பல காரியங்களை தகப்பன் பிள்ளைக்கு கற்றுத் தருகிறது போல நமக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறார். God is teaching us as if he is teaching his own children. தம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு கற்றுத் தருகிறது போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நடக்கைகளிலேயும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளிலேயும் ஆண்டவருடைய குரலை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய அந்த வழி நடத்துதலை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் என்னை கடினமான பாதைக்குள்ளே கடத்தி சென்று வரும் பொழுது நான் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று தேடி கண்டு அறிய வேண்டும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம் அனைவரையும் பார்த்து சொல்கிறார், இந்த வனாந்தர யாத்திரையில, கடினமான சூழ்நிலையில கடந்து போகிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையான சூழ்நிலைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு பிராமிஸ் பண்ணப்பட்டிருப்பது, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, எனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிற இடம் மகிமையான இடம். இட் இஸ் a glorious place. அந்த மகிமையான இடத்திற்கு என்னை கொண்டு செல்லும்படியாக கர்த்தர் என்னை இந்த வனாந்திர பாதையிலே நடத்துகிறார். கடந்த வாரம் யாத்திராகமம் 17வது அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக வந்து அவர்களை மடங்கடிக்கும்படியாக போரிலே வந்தார்கள். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த முதல் போர் என்று சொல்லி நம்ம லாஸ்ட் வீக்ல பார்த்தோம். அந்த போரிலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியையும் விடுதலையும் தந்து அமலேக்கியர்களை மடங்கடித்தார். அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக முறிந்தோடினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து, இந்த வெற்றி உங்களுடைய போரினாலோ, நீங்கள் வைத்திருக்கிற ஆயுதங்களினாலோ, உங்களுடைய போர் யுக்தியினாலோ அல்ல, இது மேல இருந்து வந்த ஜெயம் என்பதை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். மனுஷனுடைய போர் யுக்தியினாலேயோ, என்னுடைய நூதனமான என்னுடைய டெக்னிக்ஸ்னாலயோ இல்ல, என்னுடைய ஸ்கீம்ஸ்னால இல்ல, என் ஸ்ட்ராட்டஜினால இல்ல, என் வியாபார யுக்தியினால இல்ல, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாலே ஆகும் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். எப்படி மோசே கையை உயர்த்தி ஜனங்களுக்காய் ஜெபிக்கிற போது கர்த்தர் வெற்றியை தந்தார். God was teaching the people of Israel, it is not by might, by the power of God. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. உன் சுய பலத்தினால, உனக்கு இருக்கிற சக்தியினால இது கூடாது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே உன் வாழ்க்கையில் நடக்கும். It is
not by might, not by power, but by the Spirit of the Lord. ஆண்டவருடைய ஆவியினாலே, அவருடைய பலத்தினாலே நாம் ஜெயம் எடுக்க முடியும் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்ப இந்த 17வது அதிகாரம் முடிந்து 18வது அதிகாரத்திற்குள்ளே நாம் கடந்து வரும் பொழுது, இங்கே மோசேக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். God teaches everybody. Everybody makes mistakes, everybody is learning, and even Moses was making mistakes. God was teaching Moses. எல்லாரும் வழி விலகுகிறவர்கள், எல்லாரும் இடறுகிறவர்கள், எல்லாரும் தவறு இழைக்கிறவர்கள், எல்லாரும் நம்ம தவறு இழைக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். God teaches his people. அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் தவறு செய்யும் பொழுது பாடம் கற்றுக் கொடுக்கிறார். யாத்திரையாகமம் 18வது அதிகாரத்தை நம்ம படிச்சோம்னு சொன்னா, 1வது வசனத்தை நான் படிக்கிறேன். மோசேயின் மாமனாராகிய யெத்ரோ மீதியானில் ஒரு ஆசாரியனாக இருந்தான். மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பல வகைகளில் தேவன் உதவியதையும், எகிப்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேலை வழி நடத்தியதையும் யெத்ரோ கேள்விப்பட்டான். யார் இந்த யெத்ரோ? இந்த யெத்ரோ, he is the father-in-law of Moses. யார் இவரு? மோசேயுடைய மாமன். மாமன்னா யாரு? சிப்போராளுடைய அப்பா. யாரு சிப்போரா? சிப்போரா மோசேயுடைய மனைவி. அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மனைவியும் 2 பிள்ளைகளும் தன்னுடைய மாமனாராகிய யெத்ரோவுடைய வீட்டில் மோசஸ் விட்டு வச்சிருந்தாரு. எதுக்காக விட்டு வச்சிருந்தாரு நமக்கு தெரியல. அதனுடைய சரியான விளக்கம் வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற அந்த பாதையில் கொஞ்ச நாள் நம்ம ஃபோக்கஸ்டா இருப்போம்னு சொல்லி மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டிருக்கலாம். அல்லது பார்வோனோட டீல் பண்ணுவது ரொம்ப ஆபத்தான காரியம் என்று சொல்லி கூட மோசே நினைத்திருந்திருக்கலாம். பல காரியங்களை வேத அறிஞர்கள் இந்த சம்பவத்திலே சொல்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன ரீசனுக்காக மோசே மனைவியையும் பிள்ளையும் பிரிந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற ஊழியத்தை செய்தார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆகிலும் இந்த சூழ்நிலையில 18வது அதிகாரத்தில் மோசேயினுடைய மாமனார் யெத்ரோ என்ன செய்கிறாரு? தன்னுடைய மகளையும் 2 பேரப்பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு மோசே எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி சீன் வனாந்தரத்தின் வழியாய் சீனாய் மலைக்கு நேராய் புறப்பட்டு போகிறதை அறிந்து மோசேயை சந்திப்பதற்காக என்ன செய்கிறார்? அவர் ஓரேப் மலை அருகே கடந்து வருகிறார். 2வது வசனத்துல பார்க்கிறோம். 7வது வசனத்தை நம்ம பார்த்தோம் சொன்னா, மோசே தன்னுடைய மாமனாரை பார்ப்பதற்கு வெளியே போகிறான். எப்படி? மோசேக்கு அறிவிக்கப்படுகிறது, மோசே உன்னுடைய மாமனார் என்ன செய்கிறார்? உன்னை பார்க்கும்படியாய் வருகிறார் என்று மோசேக்கு அறிவிக்கப்படுகிறது. மோசே என்ன செய்கிறார்? மாமனார் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம், வீட்டில் உட்காருவோம்னு அவன் நினைக்கல. மாமனாருக்கு மேல அவ்வளவு மதிப்பு மரியாதையும் வைத்திருந்தான். மாமனார் வர்றதற்கு முன்பதாகவே மோசே என்ன செய்கிறான்? மாமனாரை பார்ப்பதற்கு மரியாதை நிமித்தமாய் வெளியே போகிறான். மோசே அவனை குனிந்து வணங்கி முத்தமிடுகிறான். யார? மாமனார. இருவரும் ஒருவருக்கொருவர் சுக செய்திகளை விசாரித்துக் கொண்டனர். பின் மோசேயின் கூடாரத்திற்கு மேலும் அதிகமாக உரையாடும்படிக்கு நுழைந்தனர். நல்லா சுக செய்தியெல்லாம் கேட்டு விசாரித்ததற்கு பின்பு அவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள்? மோசேயினுடைய கூடாரத்திற்குள்ள வந்து பேசுவதற்காய் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். இங்க முக்கியமான ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நாம் இங்கே கற்றுக்கொள்ள போகிறோம். 8வது வசனத்துல, இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் எதிராக செய்த எல்லாவற்றையும், பார்வோனுக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கும் கர்த்தர் செய்தவற்றையும், வழியிலே அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளை பற்றியும், துன்பம் வந்தபோதெல்லாம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி காப்பாற்றினார் என்பதையும் மோசே தன் மாமனாரான யெத்ரோவிடம் சொன்னான். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த எல்லா நல்ல காரியங்களையும் கேள்விப்பட்ட போது யெத்ரோ மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான்.
எகிப்தியரிடமிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்தார் என்பதை அறிந்து அவன் மகிழ்ச்சி அடைந்தான். நம்மள எத்தனை பேருக்கு இந்த ஹாபிட் இருக்கு? நம்மள எத்தனை பேரு ஆண்டவராகிய கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைக்கிறோம்? ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை மோசே ஒவ்வொன்னா சொல்றான். கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையில எங்கிருந்து எகிப்து தேசத்துல இருந்து செய்ய ஆரம்பித்த நன்மையான காரியங்களை, ஆண்டவருடைய அற்புதமான கரத்தை, அவருடைய பராக்கிரமம் செய்கிற அந்த கரத்திலிருந்து வெளிப்பட்ட அற்புதமான காரியங்களை எத்ரோவுக்கு எடுத்துரைக்கிறான். மகிழ்ச்சியோடு சொல்கிறான், this is our God. என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். எங்களை இப்படி வழி நடத்தினாரு. எங்களுக்கு பல பிரச்சனைகள் நேர்ந்தது. அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என் ஆண்டவர் எங்களை கைவிடாதபடி நடத்தினாரு. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, ஆகிலும் என் ஆண்டவர் என்னை அற்புதமாய் நடத்தினார். நம்மள எத்தனை பேருக்கு அந்த heart of thanksgiving இருக்கு? Moses had that heart of thanksgiving. Moses always had that realization that God was good to them. கர்த்தர் தங்களுடைய எல்லா பயணத்திலேயும், தன்னுடைய எல்லா ஸ்டெப்லையும் தனக்கு நன்மை செய்கிறவராகவே காணப்பட்டார்னு சொல்லி மோசே என்ன செய்யறான்? ஆண்டவரை துதிக்கிறான். அதை சாட்சியா அறிவிக்கிறான். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கிறான். ஆண்டவருக்கு நன்றியோடு இருக்கிறான். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சொல்லுமா சேர்ந்து, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நம்ம நன்றியோடு கூட துதிக்கணும். The heart of thanksgiving. நம்ம கடந்த வாரங்கள்ல பார்த்தோம், எந்த இடத்துல நன்றி இல்லையோ அந்த இடத்துல முறுமுறுப்பு வரும். எந்த இடத்துல கர்த்தருடைய நன்மையை நம்ம நினைக்கலையோ, எந்த இடத்துல ஒரு மனுஷன் கர்த்தருடைய நன்மையான காரியங்களை ஒருத்தன் நினைக்காம இருக்கிறானோ, எந்த இடத்துல கர்த்தர் செய்த அற்புதமான செய்கைகளை மறந்து போகிறானோ, whoever is forgetting what the Lord has done in their lives will grumble. அவன் வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்கும்.
எந்த ஒரு மனிதன் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கிறானோ, கஷ்டங்கள் வரும் பொழுது அவன் பழைய நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவான். பழைய நேரங்களில் கர்த்தர் என்னை நடத்தினாரு, அப்ப என்னை நடத்தினார்னா இப்பவும் என்னை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வான். இங்க மோசேயினுடைய வாழ்க்கையில நம்ம அதை தான் பார்க்கிறோம். He was a man of remembering what God has done in the past. பழைய நாட்களிலே, கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்தவனாய் அவன் காணப்படுகிறான். நான் அநேகரை நான் அப்படி பார்க்கிறது உண்டு. பழைய நாட்களிலே நீ கண்ணீர் வடித்த போது, நீ கதறிய போது, நீ பல பிரச்சனைகளுக்கு ஊடாய் நீ கடந்து வந்த போது உன்னை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினாரே, அதை அவ்வளவு எளிதாய் மறந்து விட்டாயே என் மகனே, என் மகளே சொல்லி கர்த்தர் உங்களே என்னையும் பார்த்து கேட்கிறார். How easily you can forget. But Moses did not forget. ஜனங்கள் மறந்து போனார்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசேயோ ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை. ஏன்னா அவன் மனசு ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவனாய் காணப்பட்டான். He was a man of always praising God. இரண்டாவது, அந்த டெஸ்டிமனிய அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய மாமனாருக்கு தெரிவிக்கிறான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அதனால் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எஸ், தட் இஸ் கிரேட். ஆனா I have to share this testimony to a person who does not know Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒருவருக்கு என்னுடைய டெஸ்டிமனினா என்னது, என்னுடைய சாட்சியை நான் சொல்லணும். ஆண்டவர் என்னை எப்படி நடத்தினாரு, என் குடும்பத்தை எப்படி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், என்னுடைய கஷ்டங்கள்ல ஆண்டவர் எனக்கு எப்படி இடைப்பட்டார் என்கிற நற்செய்தியை சாட்சியாய் நான் பலருக்கு அறிவிக்கணும். நான் ஒரு கிறிஸ்தவன், என் வாழ்க்கையில என் ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார் என்று கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். மோசே ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் வாழ்ந்தான். He was testifying. தன் மாமனாருக்கு அதை எடுத்து சொல்கிறான். அதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தது, இங்கே இந்த மாமனார் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு 8வது வசனம் 9வது வசனத்தை நம்ம பாருங்களேன். 8வது வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்திற்கும் எதிராக செய்த எல்லாவற்றையும் மாமனாருக்கு சொல்கிறான். அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. 10வது வசனத்துல எத்ரோ கர்த்தரை துதியுங்கள், எகிப்தின் வல்லமையின் அவர் உங்களை விடுவித்தார், பார்வோனிடமிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றினார் என்று சொல்லி, எத்ரோ கர்த்தரை அறியாத ஒரு மனிதன், அவன் கர்த்தரை போற்றுகிறான். அந்த நிலையில மோசே அவனுடைய மாமனாரை கொண்டு வருகிறான். 12வது வசனத்தை நம்ம வாச்சோம் சொன்னா, எத்ரோ சில பலிகளையும் காணிக்கைகளையும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு கொண்டு வந்தான். அதை மோசேயும் எத்ரோவும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்தி விட்டு, மோசே ஜனங்களை நியாயம் தீர்ப்பதை எத்ரோ பார்க்கிறான். இங்க தான் நம்ம இன்னைக்கு உள்ள சப்ஜெக்டுக்குள்ள கடந்து வருகிறோம். வாட் இஸ் ஹேப்பனிங்? verse 14, 14வது வசனத்துல மோசே ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்காய் வருகிறான். இதை எத்ரோ பார்க்கிறான், மாமனார் பார்க்கிறார். அவன், ஏன் இவ்வாறு செய்கிறாய்? ஏன் நீ மட்டும் நியாயம் தீர்க்க வேண்டும்? நான் ஏன் நாள் முழுவதும் ஜனங்கள் உன்னிடம் வந்து கொண்டிருக்கின்றனர் என்று கேட்டான். இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, மோசே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியாய் நியாயம் செய்கிற அந்த ஸ்தலத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். He was very tired from early morning to late at night. He was very very busy. He was taking care of people. ஊழியம் தான் செய்றாரு. தொடர்ச்சியாக ஜனங்களை நியாயம் விசாரித்துக் கொண்டே இருந்தார். அப்ப மோசேயினுடைய மாமனார் அவனை பார்த்து கேட்கிறார், நீ ஏன்பா இவ்வளவு அலட்டிக் கொள்கிறாய்? உன்னை நீ ஏன் இவ்வளவு அலட்டிக் கொள்கிறாய்?
வருகிற ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது மோசஸ்க்கு பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. மோசே என்ன நினைக்கிறான்? இது கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற வேலை, கர்த்தர் இதை என்ன செய்ய வச்சிருக்கிறாரு, இந்த காரியத்தை நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மோசே என்ன பண்ணிட்டான்? எடுத்து தான் தலையில போட்டுக்கிட்டான். கரெக்ட். மோசேக்கு தான் ஆண்டவர் இந்த வேலையை தந்தாரு. மோசேயை தான் அழைத்திருக்கிறார். மோசேயை தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த வேலையை செய்யும்படியாய் மோசேயை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கரெக்ட். மோசேயை தான் அழைத்தார். ஆனா 6 லட்சம் மக்களையும் நியாயம் தீர்க்கும்படியாக எல்லா வேலைகளையும் மோசே தான் செய்யணும் அப்படின்னு மோசே தலையில கொடுத்தாரான்னு கேட்டா இல்ல. அதற்காகத்தான் மோசேக்கு அறிவுறுத்தும்படியாய் தன்னுடைய மாமனாரை அனுப்பி விடுறாரு. மோசேயுடைய மாமனார் மோசேயிடத்துல ஒரு பெரிய அறிவுரையை கொடுக்கிறார். இந்த அறிவுரையில இருந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, நம்ம சில அடித்தளமான ஊழிய காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியம் என்றால் என்ன? வாட் இஸ் மினிஸ்ட்ரி? மினிஸ்ட்ரின்னு சொன்னா அந்த வார்த்தை கிரேக்க மொழியில டூலோஸ் அல்லது டயகோனியா என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. டூலோஸ் என்றால் அடிமை, டயகோனியா என்று சொன்னால் வேலைக்காரன். ஊழியம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவன் வேலைக்காரன், அவன் வேலை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். What is ministry? Ministry is serving people. ஊழியம் என்று சொன்னால் அது ஜனங்களுக்கு வேலை செய்வது, அவர்களோடு கூட சேர்ந்து கஷ்டப்படுவது, அவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வது, மீட்டிங் நீட்ஸ் ஆஃப் பீப்புள். ஜனங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பது, ஜனங்களோடு கூட சேர்ந்து அவர்கள் கஷ்டத்தில் பங்கெடுப்பது, அவர்களுக்காய் பாடு அனுபவிப்பது, அவர்களுக்காய் கிரயம் கொடுப்பது, அவர்களுக்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்குவது, நம்முடைய வேலைகள் எல்லாவற்றிலையும் அவர்களுக்காய் நாம் செய்வது, அதுதான் ஊழியம். ஊழியக்கார் என்று சொன்னால் who is minister? Who is a minister? A minister is a person who is serving God by serving his people. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன், ஆண்டவருக்கு வேலை செய்கிறவன், அவன் ஆக்சுவலா யாருக்கு வேலை செய்யறான்? ஆண்டவருக்கு டைரக்டா பரலோகத்தில் போய் வேலை செய்ய முடியும் இல்ல, இந்த பூமியில இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வேலை செய்கிறவன் தான் ஊழியக்காரன். அப்ப மோசேயையும் ஊழியக்காரனாய் தன்னுடைய ஜனங்களுக்கு வேலை செய்யும்படியாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? மோசேயை அழைக்கிறார், மோசேக்கு அந்த வேலையை தருகிறார். ஆனா மோசே இந்த எல்லா வேலையையும் எடுத்து தன் தலையிலே வைத்துக் கொள்கிறான். இதனால என்ன நடக்கிறது? ஃபுல் டைம் அவன் என்ன செய்கிறான்? பிஸியாக இருக்கிறான். அவனிடத்துல உதவி கேட்க வருகிற எல்லாருக்கும் அவன் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், தவறில்ல. ஆனா எல்லாருக்கும் அவனே தான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்ததுதான் அவனுக்கு பிரச்சனையாய் மாறுகிறது. பிகாஸ் he could not compromise. அவனால என்ன செய்ய முடியல? எல்லா வேலை பளுவையும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் கியூல மக்கள் என்ன செய்கிறார்கள்? நிற்கிறார்கள். மோசேயின் இடத்துல பேசும்படியாக, மோசேயின் இடத்துல நியாயம் தீர்க்கும்படியாக மக்கள் என்ன செய்யறாங்க? கியூல நிற்கிறாங்க. அவன் இந்த முழு தேசத்தையும் கர்த்தருக்காய் நடத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் தன்னுடைய தலையில எடுத்து போட்டுக் கொள்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, மோசேயினுடைய மாமனார் அவன்கிட்ட அனுப்பி, நீ செய்கிறது தவறு. What you have to do is to segregate. நீ செய்கிற வேலையை தனித்தனியாய் பிரித்து அதை செய்ய வேண்டும். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோமா? 12வது வசனம், சாரி 15வது வசனம்.
மோசே அவனது மாமனாரை நோக்கி, ஜனங்கள் என்னிடம் வந்து அவர்களின் பிரச்சனைகளை பற்றி தேவனின் முடிவை கேட்டறிந்து சொல்லுமாறு என்னை கேட்கிறார்கள். ஜனங்கள் மத்தியில் விவாதம் எழுந்தால் அவர்கள் என்னிடம் வருகிறார்கள். எந்த மனிதன் சரியாக செயல்படுகிறான் என்பதை நான் முடிவு செய்வேன். இவ்வகையில் நான் ஜனங்களுக்கு தேவனின் சட்டங்களையும் போதனைகளையும் கற்பிக்கிறேன் என்றான். ஆனால் மோசேயின் மாமனார் அவனை நோக்கி, இதை செய்யும் வழி இதுவல்ல என்று சொன்னான். Sometimes you might be doing the work of God, but you might be doing it in a wrong way. நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். சில நேரங்கள்ல நான் ஆண்டவருக்காக விழுந்து 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 வேலை செய்வேன். என்னை வருத்தி நான் வேலை செய்து கொண்டிருப்பேன். என்னை நான் கஷ்டப்படுத்தி வேலை செஞ்சுட்டு இருப்பேன். பட் தட் இஸ் நாட் வாட் God wanted me to do. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஓயாம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான், ஓடிக்கிட்டே இருப்பான், தன்னை பிஸியா வச்சுக்கிட்டே இருப்பான், ஓய்வு எடுக்காம இருப்பான், பயங்கரமான வேலை செய்வாங்க. ஆனா அந்த வேலையினுடைய எண்ட் ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் என்ன செய்யாது, இருக்காது. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, sometimes we might be so busy in doing so many things, ஆனா சரியானதை நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம். மார்த்தாள் அநேக காரியங்களினாலே தன்னை அலட்டி கொண்டாள். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். She chose the best part, the right part. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை சரியாய் கரெக்டா என்ன செஞ்சிட்டா. சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம், மோசே ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவன் தானே, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் தானே, ஆண்டவர் அவனுக்கு கூப்பிட்டு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தாரே, பெரிய பெரிய காரியங்களை நடத்தினாரே, அவனுக்கு எப்படி இது தெரியாம போச்சு? சில நேரத்தில் அது நடக்கலாம். Sometimes you might be experiencing God in your own life and yet be doing it wrong. சில நேரங்களில் ஆண்டவருடைய மகத்தான காரியங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா பல காரியங்களை தவறுதலாய் செய்து கொண்டிருப்பீர்கள். அதுல தவறு இல்லை, ஆண்டவர் நம்ம மேல கோபப்படல. ஆனா ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியம் அதுவாக இருக்காது. நம்ம ரொம்ப வேதனைப்படுத்தி நம்மளை ரொம்ப வருத்திக்கிட்டு இருப்போம். அப்ப ஆண்டவர் தன்னுடைய மாமனாரை ஒரு பிள்ளையை அனுப்பி, சில நேரங்களில் நான் இதை யோசிக்கிறது உண்டு, சில நேரங்களில் ஆண்டவரை அறியாதவர் மூலமாக கூட என்ன செய்கிறார், ஆண்டவர் அட்வைசஸ் கொடுக்குறாரு. நீங்க மோசேயுடைய வாழ்க்கையில் அப்படிதான் போறோம். மாமனாருக்கு ஆண்டவரை பற்றி பெருசா தெரியல. இங்க வந்துதான் மோசே சொல்கிறதை பார்த்துதான் அவர் ஓ கிரேட் லார்ட் என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் செய்த காரியங்களை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். உங்க கடவுள் தான் எல்லா கடவுள்களை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார். அந்த மனிதனை கர்த்தர் யூஸ் பண்ணி மோசேக்கே அட்வைஸ் பண்றதுக்கு என்ன செய்கிறார், அவரை வைத்திருக்கிறார். அப்ப சொல்றாரு, இதை செய்யும் வழி இதுவல்ல, நீ ஒருவனே செய்வதற்கு இது பலுவான வேலையாகும். இவ்வேளையை நீ ஒருவனே செய்ய முடியாது. அது உன்னை களைப்படைய செய்யும். ஜனங்களும் சோர்ந்து போவார்கள். சம்டைம்ஸ் நான் கடவுள் எனக்கு வைத்திருக்கிற வேலையை எல்லாவற்றையும் நானே செய்கிற ஒன் மேன் ஆர்மி. நீங்க பார்த்திருக்கிறீங்களா? சில பாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, எல்லா வேலையும் அவனே செய்யணும்னு நினைப்பாங்க, அவரே செய்யணும்னு நினைப்பாங்க. நிறைய காரணங்களுக்காக இருக்கும். சில பேருக்கு இப்ப நான் இந்த வேலையை அவருக்கு கொடுத்துட்டேன்னா, அந்த வேலையை அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, என்ன ஓரம் கட்டிடுவாங்கன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, வேலையை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. சில நேரங்களில் இந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா பெரிய தலகணம் வந்துடும், சபையை பிரிச்சிருவாங்க, சபை 2 அப்படின்ற காரணத்துக்காக என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. எல்லா காரியங்களும் தான் தலையில போட்டு ஒன் மேன் ஆர்மியாவே என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. Jesus Christ was a best example of effective leader. ஆண்டவர் நல்ல எஃபெக்டிவான பிரயோஜனமுள்ள ஊழியக்காரனா நீ மாறணும்னா, நீ இருக்கணும்னு சொன்னா, you have to follow the pattern what the Lord is teaching us today. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கற்றுத் தருகிற அந்த பேட்டர்னை நான் ஃபாலோ பண்ணனா நான் ஒரு எஃபெக்டிவ்
ஊழியக்காரனா மாறுவேன். பிரயோஜனமுள்ள பயனுள்ள ஊழியனாய் நான் மாறுவேன். இங்க மோசேக்கு சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா, எல்லா வேலையும் நீ செய்ய முடியாது. you should not be a worker, you should be an activator. நீ வேலையாளா மாத்திரம் இருக்கக்கூடாது, நீ பல வேலையாட்களை உருவாக்குகிறவனாய் நீ மாற வேண்டும். அன்று சொல்றாரு, இங்க இருக்கிற என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, உன் ஊழியம் நீ வேலை செய்கிறது மாத்திரமல்ல, உருவாக்குகிறவனாய் நீ மாறணும். you should be a builder. சபையை உருவாக்குகிறவனாய் நீ மாறணும். லீடர்ஸை உருவாக்குகிறவனா மாறணும். நான் கேட்கிறேன், திடீர்னு எனக்கு ஒன்று இல்லை, நான் மரித்து போய்விட்டேன், நான் இல்லாம போயிட்டேன், சர்ச்சை என்ன நடக்கும்? எனக்கு குவைத்தில் நிறைய சர்ச்சஸ் அந்த மாதிரி தெரியும். அவர் பாஸ்டர் இல்லைன்னா அந்த சர்ச்சு கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்தியாவில் கூட நிறைய சர்ச்சஸ் அந்த மாதிரி இருக்கு. பாஸ்டர் தான் ஒன் மேன் ஆர்மி, பாஸ்டர் தான் டாப் ஆல் இன் ஆல். அவர் போயிட்டாருன்னா அப்படி இல்லைங்க. பைபிள் சொல்றது அது தவறு. இதை செய்யும் வழி இதுவல்ல. கிரியேட் லீடர்ஸ், எம்பவர் பண்ணணும், ஆக்டிவேட்டிங் லீடரா இருக்கணும். ஆக்டிவேட்டிங் லீடர்னா என்னது? அநேகரை உருவாக்குகிற ஊழியத்துல, அநேகரை கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்புகிற ஊழியத்துல நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். You and I should come together to build his kingdom. பலரை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். இப்பொழுது நான் சொல்வதை கேள். 19வது வசனம். நான் உனக்கு சில அறிவுரைகளை கூறுகிறேன். தேவன் உன்னோடு இருக்கும் பொருட்டு நான் ஜெபம் செய்கிறேன். ஜனங்களின் பிரச்சனைகளை தொடர்ந்து நீ கேட்க வேண்டும். இவற்றை குறித்து தொடர்ந்து நீ தேவனிடம் பேச வேண்டும். 21. ஆனால் தலைவர்களாகவும் நீதிபதிகளாகவும் இருப்பதற்காக சிலரை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார். நீ ஆண்டவர்கிட்ட செய்ப்பா, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் ஊழியத்தை செய்ய. ஆனாலும் தலைவர்களையும் நீதிபதிகளையும் நீ என்ன செய்யணும்? தெரிந்தெடுக்க வேண்டும். நீ தான் ஆல்ரெடி ஒரு தலைவன் இருக்கிறியே, அப்புறம் எதுக்கு தலைவனை நீ மறுபடியும் கிரியேட் பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, your job is to create leaders. சபை போதகர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அநேக போதகர்களை உருவாக்கணும், அநேக ஊழியர்களை உருவாக்கணும், அநேக மிஷனரிகளை உருவாக்கணும், அநேக இவாஞ்சலிஸ்டை உருவாக்கணும், அநேக சபையின் தூண்களை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கணும். எல்லா வேலையும் என்னால செய்ய முடியாது. எல்லா வேலையும் நானே செஞ்சேன்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட் என்னால செய்ய முடியாது. நம்பர் 2, ஜனங்கள் சரியான பயனை அடைய மாட்டார்கள். நம்பர் 3, என் வேலை இன்எஃபெக்டிவா போய் முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் மோசே கண்டு சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா? நீ தலைவர்கள் என்ன செய்யணும்? உருவாக்க வேண்டும். உருவாக்குகிற ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். அப்படி மோசே என்ன செய்கிறான்? தலைவர்களை உருவாக்கும்படியாக வருகிறான். அப்ப இந்த தலைவர்களை உருவாக்குகிறதற்கு மோசேக்கு ஒரு அறிவுரை கூறப்படுகிறது. அது அறிவுரை என்னவென்று சொன்னால், 21வது அதிகாரம் அதனுடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். உன் நம்பிக்கைக்கு உரிய நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்துக்கொள். அம்மனிதர்கள் தேவனை மதிக்கிறவர்களாக, பணத்திற்காக தங்களை முடிவுகளை மாற்றாத மனிதர்களை நம்ம என்ன செய்யணும்? தேர்ந்து கொள்ளணும். 1000 பேருக்கு, 100 பேருக்கு, 50 பேருக்கு, 10 பேருக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லுவோம். So you segregate 10, 50, 50, 100, 1000 அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவரை நீ அப்படியே நியமித்து, கடைசியாக இவங்களெல்லாம் சால்வ் பண்ண முடியலன்னா இவங்களை மேல இருந்து நீ என்ன பண்ண? சால்வ் பண்ணுன்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு நல்ல அட்வைஸ் மாமனார் கொடுக்குறாரு. ஒரு ஈகோ கூட இல்லாம. மோசேக்கு ஈகோ வந்திருக்கலாம். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியுமா அதெல்லாம்? நீ உனக்கு ஆக்சுவலாக உனக்கு கடவுளை பற்றியே சரியா தெரியாது. நான் சொல்லி தான் உனக்கு கடவுளே தெரியும். நீ எனக்கு சொல்கிற அட்வைஸில் இப்போ நிறைய பேர் என்னைய பார்க்கும்போது கூட அப்படி தான் கேட்பாங்க.
இந்த மெசேஜ் கேட்கும் போதே கூட இவர் பெரிய இவர் எனக்கு சொல்றாரு. ஆனா மோசேக்கு என்ன செய்யல, அந்த ஈகோ வரவே இல்லைங்க. மோசே சொல்றான், பரவாயில்ல, ஐ வில் அக்செப்ட் யுவர் அட்வைஸ், உங்களுடைய இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது if it is right, if it is from God, you have to accept. இது வேத வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. அதனால் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப செலக்ட் பண்றவனை நம்ம எப்படிப்பட்டவனை செலக்ட் பண்ணோம்னா, நம்பிக்கைக்குரிய நல்ல மனிதர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும். They should be truthful, உண்மையுள்ளவர்களாய் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தது, அம்மனிதர்கள் தேவனை மதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். They should be spiritual people. பணத்திற்காக தங்கள் முடிவுகளை எடுக்காத மாற்றாத மக்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிந்திருக்கணும். இப்ப நிறைய சபைகள்ல எலெக்ஷன்ஸ் வைத்து ஊழியம் செய்கிறவர்களை தேர்ந்தெடுக்கிறத பார்க்கிறோம். பிஷப் முதற்கொண்டு எலெக்ஷன் வச்சு தான் செலக்ட் பண்றாங்க. சபையில் இருக்கிற நிர்வாகிகளை எலெக்ஷன் வைத்து தான் செலக்ட் பண்றாங்க. எலெக்ஷன்ல செலக்ட் ஆகிறவங்க எப்படி செலக்ட் ஆவாங்க? யாருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கிறதோ அவங்க தான் செலக்ட் ஆவாங்க. ஆனால் வேத வசனத்திலிருந்து எலெக்ஷன்ல வரவங்களா வரணும் இல்ல. அதனுடைய ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னா, அவன் தேவனை மதிக்கிறவனா இருக்க வேண்டும். He should be a spiritual person. அவன் ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்துகிறவனா இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே அளவற்ற மதிப்பை வைத்திருக்கிறவனா இருக்க வேண்டும். அவன் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வழிகளில் அவன் நடக்கிறவனா இருக்க வேண்டும். பணத்திற்கு மேலே ஆசை இருக்கக்கூடாது. சில பேர்லாம் நான் சபையில பார்க்கிறேன், எனக்கு அந்த பதவின்னு வந்துச்சுன்னா அந்த பதவிக்கு மேல, அந்த பதவிக்கு அந்த அவர் கையில காசு வந்து அப்படி காசு போயிருந்தான், அவ்வளவு ஒரு பெருமை, அவ்வளவு ஒரு, அந்த மாதிரி ஆட்களை என்ன செய்யக்கூடாது, தெரிந்தெடுக்க கூடாது. அப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவருடைய ஊழியத்திலே அமர்த்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்களை நாம் என்ன செய்யக்கூடாது, தெரிந்தெடுக்க. அதுக்கு முதல்ல எலெக்ஷனே முதல்ல வைக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. You have to select according to the criteria of the Bible. ஆண்டவருடைய வேத வசனத்திலிருந்து அந்த கிரைட்டீரியால இருந்து அவன் ஸ்பிரிச்சுவலா. புதிய ஏற்பாட்டிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு தெரிந்தெடுத்தலை நாம பார்க்க முடியும். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது அங்க ஒரு பிரச்சனை நடக்கிறது. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதிக்காமல் பந்தி விசாரணை செய்கிறது தகுதி அல்ல. இதே மாதிரி ஒரு பிரச்சனை மோசேக்கு வந்த மாதிரியே அப்போஸ்தலர்களுக்கு வருகிறது. அவங்களும் நியாயம் விசாரிக்கிற நேரத்தில் 12 பேரும் ஜெபிக்கவும் வேத வசனத்தில் தரித்திருக்கவும் முடியாமற் போய் பந்தி விசாரணையில் உட்கார்றது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. அதனால அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு கிரைட்டீரியா வச்சு மூப்பர்களை சபைக்கென்று தேர்ந்தெடுக்க முயற்சிக்கிறார்கள். 3வது வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும், நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எப்படி பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சியும் பெற்ற 7 பேர். அவர் எப்படி இருக்கணுமா? He has to be first spiritual. அவன் பரிசுத்த ஆவியை பெற்று இருக்க வேண்டும். He has to be very spiritual. ஆண்டவரோடு கூட சம்பாஷிக்கிற, ஆண்டவரோடு கூட உறவு செய்கிற ஒரு மனிதனாய் அவன் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற, ஆண்டவருடைய பணி செய்கிற அந்த மனிதன் ஆண்டவரோடு கூட ஒன்றிணைந்து காணப்பட வேண்டும். You should be full of spirit. ஆங்கில வேதம் சொல்லுது, you should be full of spirit. பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் காணப்பட்டிருக்கணும். தன் வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். தன்னுடைய அவயவங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்க வேண்டும். He has to submit his body as a living sacrifice to God. அப்படிப்பட்டவனை தேவ ஊழியத்திற்கு என்று நாம் என்ன செய்ய வேண்டும், செலக்ட் பண்ணணும்னு சொல்றார் ஆண்டவர். அடுத்தது, ஞானம் நிறைந்தவன, நல்ல ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். தேவ ஞானம் இருக்கணும், உலக அறிவு இருக்கணும். He has to know what it is. இது என்ன என்பதை அறிந்திருக்கணும்.
அநேக ஊழியர்களை நான் பார்க்கிறது உண்டு. நான் குறையாக சொல்லவில்லை, குறை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. நான் இருக்கிற தேசத்துல நிறைய ஊழியர்கள் வேதாகமத்தை படிக்காமல் ஊழியர்களாய் மாறுகிறார்கள். நர்ஸா இருப்பாங்க, பாஸ்டரா இருப்பாங்க, பிளம்பரா இருப்பாங்க, பாஸ்டரா இருப்பாங்க, டிரைவரா இருப்பாங்க, பாஸ்டரா இருப்பாங்க, வேற ஏசி மெக்கானிக்கா இருப்பாங்க, பாஸ்டரா இருப்பாங்க, எப்படியா இருப்பாங்க, பாஸ்டரா இருப்பாங்க. ஏசி மெக்கானிக் பாஸ்டரா இருக்க கூடாதுன்னு சொல்லல. பிளம்பர் பாஸ்டரா இருக்கலாம், டிரைவர் பாஸ்டரா இருக்கலாம். ஆனா பாஸ்டர் ஆவதற்குள்ள தகுதி என்ன? முதல்ல ப்ராப்பரா பைபிளை படிக்கணும், தேவ ஞானம் பெற்றிருக்கணும். ஒரு இடத்துல போய் ஒரு டிசிப்ளின்ல போய் வேதாகமத்தை படிச்சாதானே பாஸ்டர் ஆக முடியும். இப்ப நான் வேதாகம கல்லூரியில் படிச்சிருக்கிறேன். இப்ப திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம ஒருத்தர் வந்திருக்காரு, எமர்ஜென்சிக்கு வேற வழி இல்லை. நான் சார் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எனக்கு தெரியும் சார், நான் கத்தி எடுத்து கொஞ்சம் அறுத்து உங்க காயத்தை கொஞ்சம் சரி பண்ணவான்னு கேட்டா என்கிட்ட வருவாங்களா? வரமாட்டாங்க. என்ன கேட்பாங்க? நீ படிச்சிருக்கியா அதுக்குன்னு கேட்பாங்க. உனக்கு அந்த வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லாயர் படிச்சவர் தான் லாயர் வேலை செய்ய முடியும், டாக்டர் படிச்சவர் தான் டாக்டர் வேலை செய்ய முடியும். ஆனா கிறிஸ்தவத்துல யார் வேணா 4 வசனம் தெரிஞ்சுட்டா பைபிள் பிரசங்கம் பண்ணிடலாம். அப்படி நடக்காது, அப்படி பண்ணவும் இல்லை. எவன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறானோ, எவன் ஞானத்தை பெற்றிருக்கிறானோ, எவன் நற்சாட்சியை பெற்றிருக்கிறானோ, மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். he should be spiritual, he should be knowledgeable, and he should have a proper witness. அவன் ஒரு நல்ல சாட்சி, எல்லா இடத்துலயும் நல்ல பேர் இருக்கணும். he should be good. அவனுடைய பெயர் நல்ல பெயராக எல்லா இடத்திலும் இருக்கணும். அப்படியா, இந்த மனுஷனா கிறிஸ்தா இவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். அப்படி சொன்னாதான் என்ன செய்ய முடியும்? ஊழியத்தில் இருக்க முடியும். ஃப்ராடு, மொல்ல மாதிரி, கேப் மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, இங்க உள்ள வரக்கூடாது. இங்க ஏன்னா இங்க அப்படிதான். ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் ஊழியத்தில் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் ஆஃப் த செலெக்ஷன் மெத்தட். எனக்கு இருக்கிற செலெக்ஷன் மெத்தட் எப்படிப்பட்ட மெத்தடா இருக்கு? எலெக்ஷன் மெத்தட். யாருக்கு பெரிய ஓட்டு விழுந்திருக்கிறதோ அவர் பிரசங்கியார், யாருக்கு 4 பேரை கூப்பிட்டு வச்சு பேசுகிற திறமை இருக்கிறதோ அவர் போதகர். பைபிள் சொல்லுது, எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியின் நிறைந்திருக்கிறானோ, எவன் ஒருவன் ஞானத்தை பெற்றிருக்கிறானோ, எவன் ஒருவன் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய சித்தமாய் இருக்கிறானோ, எவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, எவன் நற்சாட்சி பெற்றிருக்கிறானோ, அவன் தான் என்ன செய்யணும்? ஊழியக்காரனா வரணும். அப்படி அந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்றாரு, அப்படிப்பட்டவர்களை நான் என்ன செய்யணும்? ஊழியத்தில் உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் பொழுது இந்த ஊழியம் எஃபெக்டிவா வரும். 3 விதமான ஊழியர்களை நான் சொல்லிவிட்டு இந்த பிரசங்கத்தை நம்ம முடிப்போம். 3 விதமான ஊழியர்கள் உண்டு. நம்பர் 1 இஸ் கால்ட் an activator. ஆக்டிவேட்டர்னா யாரு? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற அவர் ஸ்கிரீன்ல இருக்கணும்னு நினைக்க மாட்டாரு. அவர் பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல இருப்பார், பிரச்சனை இல்லை. அவர் ஸ்கிரீன்லயே வருவாரு, ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருப்பாரு. அவர் பேருக்காக ஊழியம் செய்ய மாட்டார், பர்பஸ்க்காக ஊழியம் செய்வார். யாரு? ஆக்டிவேட்டர் ஊழியர். அந்த லீடர் என்ன பண்ணுவாரு? தன்னை சுற்றிலும் எப்பொழுதும் லீடர்ஸ் வளரணும்னு நினைப்பாரு. தான் செய்யலனாலும் பிரச்சனை இல்லை, என்னை விட இன்னொருத்தன் எஃபெக்டிவா செஞ்சானா அவனை செய்ய வைக்கணும்னு நினைப்பார். தான் பேரு முன்னாடி வரணும்னு நினைக்க மாட்டார், எல்லாரும் வளரணும்னு நினைப்பார். நான் ஸ்டேஜில் நிக்கலனாலும் பரவாயில்ல, என் நண்பன் ஸ்டேஜில் நிக்கிறான், கடவுள் அவனை யூஸ் பண்றதை பார்த்து ஒரு பெருமைப்படுவார், சந்தோஷப்படுவார். எல்லாரையும் தான் கீழே கண்ட்ரோல்ல வைத்திருக்கணும்னு நினைக்க மாட்டார், எல்லாரையும் ஆட்டி படைக்கணும்னு நினைக்க மாட்டார், தான் இல்லைன்னா இந்த சபை நடக்காதுன்னு நினைக்க மாட்டார். தனக்கு கீழே பல பேரை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் an activator. இயேசு கிறிஸ்து ஒரு ஆக்டிவேட்டர் லீடர்.
அவருக்கு கீழே 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் அந்த அப்போஸ்தலர்கள் ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தார். அந்த 12 அப்போஸ்தலர்கள் தான் அவருடைய ட்ரைனிங். அந்த 12 அப்போஸ்தலர்கள் தான் 2000 வருஷம் கழிச்சு இந்தியாவில் பெரிய உலகத்திலேயே பெரிய மதமாய் கிறிஸ்தவமாய் மாறினது. அதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் ஜீசஸ் வாஸ் an activator leader. அவர் அநேகரை ஊழியம் செஞ்சார். ஆனால் 12 பேருக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தார்? தன் லைஃப் இம்பார்ட் பண்ணார். அந்த ஆக்டிவேட்டர் லீடர் கிட்ட லைஃப் இம்பார்ட்டேஷன் இருக்கும். தன் ஜீவனை, தன்னுடைய வாழ்க்கையை இன்னொருத்தனுக்குள்ள அப்படியே கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்கள அப்படியே ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ்டு குரூப்பாக இருப்பாங்க. ரொம்ப சின்ன குரூப்பாக தான் இருக்கும். 12 பேர் இருக்கும். அந்த 12 பேர்லேயே ஒரு சின்ன குரூப் வச்சுருந்தார். 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான். எங்கே போனாலும் கூட போவாங்க. அப்புறம் 12 பேருக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தார். அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தார். அவங்கள தனியாக அனுப்புனார், அற்புதம் செய்ய சொன்னார், அடையாளம் பண்ண சொன்னார், பிசாசுகளை துரத்துனாங்க. அப்போ தனித்தனியாக ஊழியத்துக்கு 2 பேராக பிரித்து ஊழியத்துக்கு அனுப்புனார். அப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆக்டிவேட்டர் லீடர் என்ன பண்ணுவார்? பக்கத்தில் இருக்கிற ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். எஸ் கமான் யூ கேன் டூ, எஸ் கமான். அதுதான் ஆக்டிவேட்டர் லீடர். நம்பர் 2 லீடர், he is called a controller leader. இந்த லீடர் நம்ம நிறைய சர்ச்சுகளில் பார்ப்போம். கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பாஸ்டரை கேட்காம குண்டூசியை கூட நீ நகர்த்த முடியாது. இந்த பாட்டு வேணும்னா பாஸ்டர் கேட்கணும், இதை செய்யணும்னா பாஸ்டர் கேட்கணும், இதை பண்ணணும்னா பாஸ்டர் கேட்கணும். பாஸ்டர் கேட்கணும் தான் தப்பு சொல்லல. ஆனா பாஸ்டர் கேட்காம எதுவுமே நடக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் பாஸ்டர் தான் இருக்கணும். அப்படி ஒரு கண்ட்ரோல் பண்றவர். அவர் என்ன பாரு, எல்லாத்துக்கும் தான் நிக்கணும் முன்னாடி. தன்னை மீறி யாரும் வெளியே போயிடக்கூடாது. ரொம்ப பயத்தோடையே அந்த கண்ட்ரோலர் லீடர் இருப்பாரு. எங்க சபையை பிரிச்சிருவானோ, இவன் சபையை பிரிச்சுக்கிட்டு போயிடுவானோ, இவன் போயிடுவானோ அப்படின்னு ஒரு கண்ட்ரோலிங் ஒரு இதுலயே இருந்துகிட்டே இருப்பாரு. ஜனங்க முன்னுக்கு வர்றது பிடிக்காது. தன்னை கண்ட்ரோல் பண்ணி மட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டே இருப்பாரு. கொஞ்சம் அப்படி தலையை தூக்கிட்டாங்கன்னா தலையில தட்டிடுவார். உட்கார் கீழே. அவர் கண்ட்ரோலர். 3வது ஒரு லீடர் இருக்கிறார். அவர் பேரு கேவிலியர். கேவிலியர் லீடர் யாரு? அவருக்கு பர்பஸே என்னன்னா ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஜனங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பாரு. பெருசா ஆக்டிவேஷன் இருக்காது, பெரிய கண்ட்ரோல் இருக்காது. இந்த கேவிலியரை மக்கள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மக்கள் கையில எடுப்பார், கைப்பிள்ளையா இருப்பாரு. எல்லாருக்கிட்டையும் சிரிப்பாரு, எல்லார்கிட்டையும் பேசுவாரு, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பாரு. ஆனா கடைசியில இவர் எல்லார்கிட்டையும் அடி வாங்கி, எல்லார்கிட்டையும் துப்பு வாங்கி, யாரையுமே கடைசியில் சந்தோஷப்படுத்த முடியாம இவர் ரொம்ப வேதனையில் போவார். அப்ப இப்படிப்பட்ட இன்னும் இது மாதிரி நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கு. நான் உங்களுக்கு 3 சொன்னேன். இப்ப இந்த 3ல நீங்களும் நானும் ஆக்டிவேட்டர் லீடரா வரணும். நம்மை சுற்றி அநேக லீடர்ஸ் உருவாக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்களும் நானும் எஃபெக்டிவா செய்ய முடியும். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து பரம கானானுக்கு கொண்டு செல்கிற அந்த பாதையில் கர்த்தர் உங்களையும் லீடர்ஸா உருவாக்க விரும்புகிறார். God wants you and I to be an activator leader. ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்குகிற ஊழியத்தில் செய்ய விரும்புகிறார். உங்களையும் என்னையும் எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுட்டு ஜனங்களுக்காக மண்டையை உடைக்கிறதுக்குள்ள வேலையை உங்களையும் என்னைய வைக்கல. God wants you and I to be an activator leader. அநேகரை கண்ட்ரோல் பண்றதுக்காக இல்ல, அநேகரை ரிலீஸ் பண்றதுக்கு, அநேகருக்கு ஃப்ரீடம் கொடுப்பதற்கு, அநேகருக்கு அப்படியே அவர்களை உருவாக்கி சபையில தூண்களா மாற்றுவதற்கு, ஊழியர்களா மாற்றுவதற்கு, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். Will you submit? நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே சமூகத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆக்டிவேட்டர் லீடரா அநேக லீடர்ஸை உருவாக்குகிறவனாய் நான் மாறுகிறேன். ஜீசஸ். கண்களை போடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னையும் என் சபையையும் என் ஊழியத்தையும் உடைய சமூகத்தில் நான் தரேன். சில நேரங்களில் நிறைய வேலையை செஞ்சுட்டே இருப்போம். ஆனா நம்மளே நிறைய வருத்திட்டு இருப்போம். அந்த வேலையை நம்ம சரியா செய்யாம இருப்போம். சில நேரத்தில் ரொம்ப வேலை செஞ்சு டயர்டா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். உங்க எத்ரோவை கண்டுபிடிங்க. சம்டைம்ஸ் அது ஒரு மூத்த ஊழியக்காரா இருப்பாரு, உங்க பக்கத்து சர்ச்சில் இருக்கிற ஒரு மூத்த ஊழியராக இருப்பாரு. போய் பேசுங்க அவர்கிட்ட. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் சார், எனக்கு ஒரு உதவி வேணும். உங்க ஊழியத்தை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். உங்களை ஆண்டவர் எடுத்து பெரிய காரியங்களை செய்ய உபயோகப்படுத்துவார். அப்படி
கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஓ Father, we bless you Jesus. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus, thank you Father. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். சொல்லும் ஆண்டவரை பார்த்து, இந்த ராஜ்யத்தை கட்ட இந்த வார்த்தை சொல்ல என்னை அழைத்தீர். உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன். உருவாக்குகிறவனாய் என்னை மாற்று, உருவாக்குகிற ஊழியனாய் என்னை மாற்று. இந்த சமூகத்தில் பயனுள்ள ஊழியனாய் என்னை மாற்று. கண்ட்ரோலரா இல்லப்பா, ஜனங்களை பிரியப்படுத்துகிறவனாய் இல்லை, இப்படி ஊழியத்தை உண்மையாய் செய்கிறவனாய் கர்த்தரை மாற்று. அநேகரை அடிமைத்தனத்திலிருந்து பரமகாணாடு கடைத்து செல்கிற ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறீர். இந்த லீடர்ஷிப்பை நான் சரியாய் செய்ய, அந்த தலைமைத்துவத்தை சரியாய் ஏற்று நடத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்ய. இந்த நேரத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க. கேட்ட வார்த்தைகள் எங்கள் இருதயங்களில் 30, 60, 100 பலன் தர கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை இருக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். செய்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சகவாசமும் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் வரையும் கூட இருப்பதாக. ஆமென். என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் வருகையை எதிர்க்கும் பக்தர்கள், அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமந்திருக்கு, அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்க்கும் பக்தர்கள், அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமந்திருக்கு, அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே என்னை மீட்ட இயேசு ராஜன் ஒரு நாள் என்னை ஆளவே வருவார். நம்மை மீட்ட இயேசு ராஜன் நம்மை ஆள வரப்போகிறார். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம், பரிசுத்தமாகுவோம், அநேகரை பரிசுத்தப்படுத்துவோம், ஒரு ராஜ்யத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இந்த வாரம் முழுவதும் கடினமான பகுதிகளில், ஆபத்தான இடங்களில், ஹாஸ்பிட்டல்ஸில், கொரோனா நோய் தொற்று இருக்கிற பகுதிகளில் போகிற வருகிற உங்களை கர்த்தர் பாதுகாப்பாராக. விலை
பலகீனத்தோடு வியாதியோடு கூட இருக்கிறவங்களை கர்த்தர் சுகப்படுத்துவாராக. ஒருவர் தாங்குங்கள், ஒருவர் நேசியுங்கள், விசாரியுங்கள். நம் கேட்ட வேதவசனத்தின்படி அநேகரை ஆக்டிவேட் பண்ணுங்க, அநேகரை ஊழியர்களாய் மாற்றுங்கள், லீடர்ஸை எழுப்புவோம், தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். God bless you all. Thank you very much for joining us. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அநேகருக்கு பயனுள்ளதாய் நீங்கள் மாற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you very much. May God bless you all.